ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இன்ஸ்டா, யூடியூப்லலாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சாண்ட்விச் ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். பட் இட்லி பானையில் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக கெட்டிலில் பண்ண போகிறோம். இந்த ப்ரெஸ்டீஜோட கெட்டிலில் இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பிளேட்ஸும் கொடுத்துருந்தாங்க. சரி, ஒய் நாட் நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் இதில் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 3 பீசஸ் ஆஃப் சிக்கன் தான் எடுத்திருந்தேன். அது கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன், மினி சிக்கன் பீசஸ் மாதிரி. அதோட கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு, நான் கார்லிக் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்றதுனால நிறைய பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு 4-5 பீஸ் ஆட் பண்ணால் போதும். அதோட ரெட் சில்லி அப்புறம் ஒரு எக் இதெல்லாம் போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணேன்னா, இதில் மேக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு நல்லா வேப்பர்லாம் வந்து அது நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஹையில் வச்சுட்டேன். ஐ மீன் மீடியம் வந்து அது ஹைன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துட்டேன். சிக்கனும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு டிப் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம வேக வச்சுருந்த எக்கு, கார்லிக், அப்புறம் ரெட் சில்லி, அதோட கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம டிப் ரெடி ஆகிடும். அதோட பிச்சு போட்டுக்கோங்க வேக வச்ச சிக்கனை. அப்புறம் கூட நீங்கள் தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெங்காயமும் கேப்சிகம் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். அது ப்ரெட்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்டஃப் பண்ணிட்டு நம்ம சாண்ட்விச் மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியதான். நீங்கள் சாண்ட்விச் மேக்கர் வச்சுருந்தாலும் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா சும்மாவே நீங்கள் ப்ரெட்குள்ளே வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ரெசிபி. இது நிஜமாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 4 சாண்ட்விச் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டோம். ஃபஸ்ட் 2 தான் பண்ணேன். அப்புறம் டிப் மிச்சம் இருந்ததுன்னு பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.